ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அட்மன் டெக். நம்ம இந்த சேனலில் டெக்னாலஜி பற்றின எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பூமி ஒரு முறை சுழல்வதை நிறுத்தினா என்னென்ன மாற்றங்கள்லாம் நிகழும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நம்ம பொதுவாக வந்துட்டு ஸ்கூலில் வந்து சின்ன 1வதுலேருந்து ஹையர் செகண்டரி வரையுமே நம்ம வந்துட்டு பூமி எப்படி சுற்றுது என்னென்னலாம் பார்த்துருப்போம். ஆனால் இது வந்து டீப்பாக வந்து எந்த ஒரு புக்லையுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். பூமி வந்து அதோட சுற்றுப்பாதையில் தொடர்ந்து வந்து சுற்றிக்கிட்டு இருக்கு. அந்த சுழற்சியின் காரணமாக தான் பூமியில் வந்து பகலும் இரவும் வந்து அதாவது மாறி மாறி வந்துட்டு இருக்கு. இதனால் பருவங்களும் வந்துட்டு மாறுது. 6 மாதம் வந்து கோடை காலமும் 6 மாதம் மழை காலமும் மாறி இருக்கு. இதனால் இந்த பூமியோட இயக்கத்தோட விளைவை வந்து நம்ம வெளிப்படையாக வந்து புரிஞ்சிக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பூமி வந்து சுழல்வதை நிறுத்தினா என்னெல்லாம் ஆகும் அப்படின்னா, பூமி சுழலும்போது நம்ம அதை தனித்தனியாக வந்து உணர முடியாது. ஏன்னா நாமும் அந்த இயக்கத்தோட ஒரு பகுதியாக சேர்ந்து பூமியோட நகர்வில் நம்மளும் நகர்ந்துட்டுருக்கோம். பூமி வந்து ஒரு மணி நேரத்துக்கு எத்தனை 100 மைல்கள் நகர்கிறது அப்படின்னு குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ஆனால் நமக்கு அதை பற்றின இதுவும் புரியாது. ஆனால் சொந்த இயக்கத்திற்கு ஏற்ற மாதிரி நம்மளும் வந்துட்டு அதுவும் சுற்றுது, நம்மளும் அதோட இயக்கத்திலே வந்து இருக்கிறோம். ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இது எதுக்கு சொல்லலாம்னா, நியூட்டனோட முதல் இயக்க விதியை வந்து சயின்டிஸ்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதாவது பூமி வந்து 1036 மைல்கள் அல்லது மணிக்கு 1667 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து இது சுழலுதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒளியோட திசை, அதாவது சத்தத்தை சொல்கிறேன் நான். ஒளிங்கிறது லைட் கிடையாது. ஒளினா சத்தத்தோட இது சொல்கிறேன். அந்த ஒளியோட வேகத்தை விட இது அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் பூமி வந்து சுற்றுவதை நிறுத்தி விட்டதுன்னா, முதல்ல வந்து இரவும் பகலும் வந்து சுழற்சி வந்து நடக்கும். அதாவது பூமியோட ஒரு பகுதியில் 6 மாத காலம் வந்து இரவாகவும் இருக்கும். மற்ற ஒரு பாதியில் வந்து 6 மாதம் வந்து பகலாகவும் இருக்கும். அது வந்து அதனால் மாற்றம் என்னென்ன ஆகும்னா, ஒவ்வொரு பகுதியிலும் பருவகால மாற்றங்கள் வந்து முன்பு போலவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பருவமழையும் மாறாது. ஆனால் பகலில் இருக்கும் இடத்துல வந்து கடுமையான வெப்பமும், இரவில் இருக்கிற இடத்துல வந்து கடும் குளிரும் இருக்கும். இதனால் வந்து கடல் நீர் விநியோகம் வந்து தடைப்பட்டு போயிடும். அதாவது கடல் நீர் வந்து சில இடத்துல வற்றியும் போகலாம், சில இடத்துல வந்துட்டு மாற்றமும் அடையலாம். இதனால் வந்து மக்களோட தாக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னா, மக்களோட வாழ்க்கையே மாறிடும். பாதி மக்கள் வந்து 6 மாதம் இருட்டிலே இருப்பாங்க. இது வந்து அவங்களுடைய வேலையிலேருந்து அவங்களுடைய மாற்றங்கள் எல்லாம் மாறும். தாவரங்கள் எல்லாமே சூரிய ஒளி இல்லாமல் அதோட இயக்கங்களும் மாறும். இன்னொரு பக்கம் வெயில் அதிகமாக இருக்கனால அங்கே மக்கள் வந்து ஹீட்டெல்லாம் தாங்க முடியாமல் சில பேர் உயிர் இழக்கவும் வாய்ப்பு இருக்குது. அங்கே இருக்க தாவரங்கள் தண்ணி இல்லாமல் அழியறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இந்த பூமி வந்து சொந்த சுழற்சி வேகத்தில் தான் குறிப்பாக வந்து சுற்றிட்டு வருது. இது வந்து நிறுத்திச்சு அப்படின்னா காந்தப்புலம் வந்து இருக்காது. இதனால் வந்து பூமியில் பல விஷயங்கள் வந்து மாறி மாறி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் எல்லாமே சொல்லியிருக்காங்க. இப்போது கரண்ட்டாக சில இடத்துல எல்லாமே வந்து அதாவது முதலாம் 3 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து பருவநிலை மாறும். அதாவது 6 இளவேனி, முதுவேனி இந்த மாதிரிலாம் சில ரூல்ஸ்லாம் இருக்குது அவங்களோட இதில். இப்போ மழைக்கான வாய்ப்புகள் கிடையாது. பெருமழை, புயல் மழை இந்த மாதிரி தான் வந்திருக்கு. அதாவது ஒரு வருஷத்தில் பெய்ய வேண்டிய மழையெல்லாம் ஒரு நாள், ஒரு வாரத்திலலாம் பெய்யுது. இது எல்லாமே வந்து பருவநிலை மாற்றம்லாம் நடக்குது. நீங்களும் இதை பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாம் கிடைச்சா மறக்காமல் கமெண்டில் தெரிவிங்க. நான் எர்த்தை பற்றின இன்னொரு டெக்னாலஜி இன்ஃபர்மேஷன் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.